வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். ஆக்டர் அருண் விஜய் இப்போ தொடர்ந்து பல படங்களை நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய ஒரு இன்டர்வியூ சமீபத்தில் அவர் நடித்த இட்லி கடை படம் இப்போ ரெட்டத்தலைன்னு ஒரு படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அவருக்கு யார் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு கேட்கும் பொழுது தேவர் மகன் அண்ட் சத்யா இந்த படங்கள், உலகநாயகன் கமலஹாசனுடைய படங்கள் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். தேவர் மகனோ சத்யாவோ திரும்பி எடுத்தா அந்த படத்துல ஒரு சின்ன கேரக்டர் கிடைச்சா கூட நான் நடிக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இது உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா இட்லி கடையில தனுஷுக்கு வில்லனா நடிக்கிறாரு. இவர் தனுஷை விட சீனியர். பட் இருந்தாலும் ஒரு நல்ல கேரக்டர் தனுஷோட டைரக்ஷன்ல நான் நடிக்கணுங்கிறதுக்காக வில்லனா நடிக்கிறாரு. தனுஷுக்கே வில்லனா நடிக்கும் பொழுது உலகநாயகன் கமலஹாசன் படத்துல அவர் எந்த கேரக்டரா இருந்தாலும் நிச்சயம் நடிப்பாரு. அதே நேரத்தில் கமல்ஹாசன் அவர்களுடைய காமெடி ஜேனர் MMKR அவருக்கு ரொம்ப பிடிக்கும். மைக்கேல் மதன காமராஜன் அவருக்கு ரொம்ப விரும்பி திருப்பி ரிப்பீட்டடா பார்க்குற படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாருக்குமே எல்லா காலத்திலையுமே உலகநாயகன் அவர்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்காரு. டிசம்பர் 23 மக்கள் நீதி மையம் தலைவர், ராஜ்யசபா MP நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் திருச்சிக்கு வந்திருந்தாரு. அதில் ஒரு அவார்டு ஃபங்க்ஷன், ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷனல் ஃபண்டுடைய ஒரு அவார்டு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டவங்களுக்குலாம் அவார்டு கொடுத்தாரு. அவருடைய சிறப்புரை ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அது சம்பந்தமாக நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன். அப்படி அவர் திருச்சி வரும்பொழுது அவர் ஒரு ஒரு எஜுகேஷன் ட்ரஸ்ட், PSR ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்ட், அந்த ட்ரஸ்டுடைய நிர்வாகிகளை அவர் சந்திச்சிருக்காரு. ஸோ அதற்கான புகைப்படத்தையும் அவங்க வெளியிட்டு ஒரு அருமையான ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. We had the honor of meeting மையம் official president ராஜ்யசபா MP Kamal Hassan. We presented the journey, vision and key activities of PSR Trust and he expressed his appreciation for our sustained contribution in education, food support and youth led community service. ஸோ இந்த மாதிரியான ஃபீல்டுலலாம் இவங்க வேலை பார்க்கறத தட்டி கொடுத்து பாராட்டியிருக்காரு. கமல்ஹாசன் இஸ் ஆல்வேஸ் அ கிரேட் மோட்டிவேட்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. இப்போ லேட்டஸ்ட் பரபரப்பான டாபிக் என்னன்னா ஜனநாயகன் விசஸ் பராசக்தி. ஸோ இதில் ஜனநாயகன் ஜனவரி 9 வருது, பராசக்தி 10 வருது அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. இப்ப லேட்டஸ்டா திரைக்கதையில ஒரு திருப்பம். பராசக்தி படம் சென்சார்ல ஏகப்பட்ட கட் பண்ணி தள்ளிட்டாங்க போல் இருக்கு. அவங்க ரிவைசிங் கமிட்டிக்கு போயிருக்காங்க. யூஸ்வலா ரிவைசிங் கமிட்டிக்கு போனா 40 நாள்ல இருந்து 60 நாள் ஆகும். இமீடியட்டாலாம் கொடுக்க மாட்டாங்க. பட் இவங்க எதனால ரிவைசிங் கமிட்டிக்கு போனாங்க அப்படின்னு தெரியல. இந்த படத்தை பொறுத்தவரை இது இந்தி எதிர்ப்பு, அதாவது ஹிந்தி திணிப்புக்கு எதிராக எடுத்தப்பட்ட படம். 1960களில் நடந்த 1967 காங்கிரஸ் தோற்று திமுக ஜெயிச்சதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டமும் ஒரு காரணம். அறிஞர் அண்ணா அமைத்த வானவில் கூட்டணி, 3வது புரட்சி தலைவர் MGR அவர்களை MR ராதா துப்பாக்கியால சுட்டது. இந்த மூன்றும் சேர்ந்துதான் ஆட்சி மாறுவதற்கே காரணமா இருந்தது. அதுல ஹிந்தி எதிர்ப்பு, ஹிந்தி திணிப்பு, அதாவது மத்திய அரசாங்கம் எந்த அரசாங்கமா இருந்தாலும், காங்கிரஸா இருந்தாலும் அது பாஜகவா இருந்தாலும் அவங்க ஹிந்தியை தான் பிரதானமா கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. ஹிந்தியை கிட்டத்தட்ட ஒரு தேசிய மொழிங்கிற அளவுக்கு அவங்க சொல்லுவாங்க. ஹிந்தி இஸ் நாட் அ நேஷனல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது சட்டத்துல இருந்தா கூட அவங்க அதை கொண்டு வரதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு எதிராக ஒரு படம் இருக்கும் பொழுது, அதுவும் தமிழ்நாடு, அதுவும் ரெட் ஜெயண்ட் திமுகங்கிறப்ப மத்திய அரசு அதை அவ்வளோ ஈஸியா விட்டுறாது. ஏகப்பட்ட கத்திரி போட்டிருக்காங்க. ஸோ இதை மீறி இவங்க ரிவைசிங் கமிட்டியில போய் எப்படி இதை கரெக்ட் டயத்துக்கு படத்தை ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். பின்னணி பாடகி SP ஷைலஜாவை பொறுத்தவரைய ஷீ இஸ் மோஸ்ட் அண்டர் ரேட்டட் சிங்கர் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அவங்கள SPB உடைய தங்கை அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அவங்களுடைய ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். இப்போ நேத்திக்கு தான் அது வந்திருக்கு. பாஸ்கி அந்த இன்டர்வியூ எடுத்திருக்காரு. பாஸ்கி எப்போதுமே ஜாலியா கேள்விகள் கேட்பாரு. அவர் நல்ல கேள்விகள்லாம் நிறைய கேட்டார். அதில் குறிப்பாக அவர் கேட்டது மீண்டும் கோகிலா படத்தில் இசைஞானி இளையராஜாவோட இசையில் சின்னஞ்சிறு வயதில் அப்படிங்கிற ஒரு பாட்டு. ஸோ அந்த பாட்டு எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிற அந்த அனுபவத்தை ரொம்ப அழகாக சொன்னாங்க. அந்த பாட்டில் நடுவில் தாத்தா பாட்டிலாம் அந்த இதெல்லாம் பார்க்கலாம் இது பண்ணுவாங்க. காஃபி டம்ளர் சத்தம்லாம் கேட்கும். ஒரு குழந்தை இது பண்ணுற மாதிரி எல்லாமே வரும். அந்த எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் முன்னாடியே அந்த ட்ராக்கை ரெக்கார்ட் பண்ணிட்டாங்களாம். ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த சிச்சுவேஷனை சொன்னாங்களாம். அதாவது ரொம்ப ஒரு அடக்கமான ஒரு பெண், அவளை பெண் பார்க்க வந்திருக்காங்க, ஒரு பாட்டு பாட சொல்றாங்க, அப்ப பாடக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நைட்டு ரெக்கார்டிங் நடந்திருக்கு. KJ ஜேசுதாஸும் SP ஷைலஜாவும் அந்த பாட்டை பாடியிருக்காங்க. அந்த அனுபவம் அவங்க சொன்னது ரொம்ப அழகா இருந்தது. அதே நேரம் சலங்கை ஒலி திரைப்படம், சலங்கை ஒலியில 2 மாபெரும் ஜாம்பவான்கள்,
ஒரு பக்கம் உலகநாயகன் கமல்ஹாசன், ஒரு பக்கம் மாபெரும் இயக்குனர் கே விஸ்வநாத். ஸோ இவங்க 2 பேரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒர்க் பண்ணும்பொழுது அவங்க அந்த பஞ்சபூதங்களும் முகவடிவாகும் அதில் 2 மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. அதில் வந்து அவர் டூ மிஸ்டேக்ஸ்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ அந்த காட்சி அவருக்கு அவ்வளோ பயமாக இருந்தது கமல் சாருக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுறதுக்கு. ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய ஜாம்பவான், அவருக்கு தெரியாத டான்ஸே கிடையாது. அப்போ கே விஸ்வநாத் தான் தைரியம் கொடுத்தாரு. அவன் ஒரு குடிகாரன், அவன் டேப் ரெக்கார்டரை இது பண்ணுறான். இவங்க வந்து கையில் கொடுத்தாங்களாம். நீ என்ன அவனுக்கு கிஃப்ட் பண்ணுற மாதிரி கொடுக்குற, தூக்கி விட்டறி, நீ உன் கேரக்டர்ல இரு. அவன் கமல்ஹாசன் எவ்வளோ பெரிய நடிகனா இருக்கட்டும், அந்த கேரக்டர் அவன் ஒரு குடிகாரன், இஸ் நத்திங், உனக்கு வந்து அவன் நத்திங் அப்படிங்கிற இதில் தான் நீ நடிக்கணும்னு சொல்லி அவங்கள நடிக்க வச்சாங்களாம். அந்த அனுபவம் மறக்க முடியாது, கமல் சாருடைய ஹெல்ப்பும் மறக்க முடியாது அப்படிங்கிறது. அதுவும் குறிப்பாக வந்து அவங்க வான் போலே வண்ணம் தந்த அந்த சாங் இருக்குல்ல, அது எஸ்பிபி இவங்க 2 பேரும் பாடியிருக்காங்க. ரொம்ப நல்ல மெலடி கிடைச்சிருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் அந்த பாட்டு பார்த்தா சினிமாவில் நடக்கக்கூடிய விஷயங்களை சர்க்காஸ்டிக்காக பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்டார் ஹீரோ எப்படி ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாரு, அவங்க எப்படி கம்போஸ் பண்ணுறாங்கங்கிறத வந்து ரொம்ப ஒரு நக்கலாக சொல்லியிருப்பாரு. அதாவது ஒரு சேட் ரியாலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து ரொம்ப அழகாக எடுத்து சொன்னாங்க. நேற்றுக்கு எஸ்பிபி அவர்களுடைய ஒரு பேட்டி பார்த்தேன். ஏற்கனவே பார்த்திருந்தாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாள் டிசம்பர் 24, அதனால அந்த பேட்டியை திருப்பி பார்த்தேன். அதில் வந்து எப்படி வந்து 1000 நிலவே வா பாடலுக்கு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எஸ்பிபிக்கு வாய்ப்பு கொடுத்தார் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருந்தாரு. நீரும் நெருப்பும்னு ஒரு படம், அந்த படத்துல வந்து ஒரு பாடல், அந்த பாடலை தெலுங்குல பாடுறாரு எஸ்பிபி. அந்த ஸ்டூடியோல புரட்சி தலைவர் இருக்காரு. சென்னையில தான் நடக்குது அந்த ரெக்கார்டிங்கு. யாரு நம்ம படத்து பாட்டை பாடுறா, அதை போய் பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்புறாரு. அங்க போனா எஸ்பிபி பாடிக்கிட்டு இருக்காரு. ஸோ அடுத்த நாள்ல வந்து நம்ம கேவி மகாதேவன் தான் மியூசிக் பண்றாரு அடிமை பெண்ணுக்கு. அப்ப கேட்கிறாரு, இந்த பையன் எஸ்பிபின்னு ஒரு பையன் பாடுறானே, இந்த பையனை தெரியுமா அப்படின்னு. இன்ஜினியரிங் காலேஜ்ல சென்னையில தான் படிக்கிறாரு, தெலுங்கு படங்கள்ல எனக்கே பாடியிருக்காரு, ரொம்ப நல்ல வாய்ஸ் இருக்கு, நல்லா பாடுறாரு அப்படின்னு கேவி மகாதேவன் சொன்ன உடனே, ஸோ ஒரு பாடல் வந்து ஜெய்ப்பூர் அரண்மனையில் எடுக்க போறாங்க. அது 100க்கும் மேற்பட்ட இவங்களோட டான்சர்ஸோட எடுக்க போற பாட்டு 1000 நிலவே வா அப்படிங்கிற பாட்டு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா 2 பேரும் சேர்ந்து நடித்த பாடல் அது. ஸோ அந்த பாடலை வந்து எஸ்பிபி பாடணும். அதாவது தன்னுடைய ஆரம்பத்தில் ஒரு பாட்டோ 2 பாட்டோ பாடியிருக்காரு. தமிழ்ல வந்து முதல் பாடலே புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு, அதுவும் பி சுஷிலாமாவோட சேர்ந்து பாடுறாரு. கேவி மகாதேவன் மியூசிக்ல பாடுறாருன்னா இதை விட ஒரு பாடகருக்கு எப்படி ஒரு லான்ச் கிடைக்கும். ஸோ அவர் வந்து நம்ம பாட போறோம்னு சொல்லிட்டு அது வந்து மானிட்டர்லாம் பார்த்துட்டாங்க. அப்பெல்லாம் எப்படின்னா ஒரு ரிஹர்சல் பார்ப்பாங்க, 10 நாள் கழிச்சு தான் அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இவர் பாட்டை ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் வருது அவரை பார்க்கறதுக்கு. எம்ஜிஆரோட அசிஸ்டன்ட் வராரு. வந்து பார்த்தா இவர் பயங்கரமான ஜுரத்தில் படுத்திருக்காரு, இது டைஃபாய்டுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ வந்து அவர் சொல்லியிருக்காரு அந்த அசிஸ்டன்ட், நீ தான் வேர்ல்டுலேயே லக்கியஸ்ட் பர்சன் நினைச்சேன், உனக்கு புரட்சி தலைவர் படத்திலேயே பாட வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இந்த சின்ன வயசுலேயே கிடைச்சிருக்குன்னு நினைச்சேன், பாரு உனக்கு பாடுற நேரத்தில் உடம்பு முடியாம போச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு. ஸோ அவர் போயிட்டார், போய் இந்த மாதிரி முடியலைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இன்னொரு ரெக்கார்டிங் ஒரு 10 நாள் கழிச்சு இவர் போறாரு. இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, அந்த பாட்டு தான் நமக்கு கிடைக்கல, வேற பாட்டுக்கு நம்மளை கூப்பிடுறாங்கன்னு நினைச்சு போயிருக்காரு. அங்க போனா திருப்பி இதே பாட்டை ரிஹர்சல் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பாட்டை ரிஹர்சல் பண்ணும்பொழுது இவருக்கு கேட்க தைரியம் இல்லை. பாட்டை ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் புரட்சி தலைவர்கிட்ட போய் இவர் கேட்குறாரு, சார் இந்த பாட்டை நீங்கள் வேற யாரையாவது வச்சு பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சேன், எனக்காக வெயிட் பண்ணீங்களே அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அதுக்கு எம்ஜிஆர் சொன்னது வந்து, இந்த பாடல் வந்து நம்ம ஜெய்ப்பூரில் அரண்மனையில் பர்மிஷன்லாம் வாங்கிட்டோம், நாங்கள் வந்து 100 டான்சர்ஸோட எடுக்க போகிறோம், இருந்தாலும் நான் உனக்காக தள்ளி போட்டேன். என்ன காரணம்னா, நீ இன்ஜினியரிங் படிக்கிற, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் போய் சொல்லியிருப்ப, உன் கிளாஸ்லலாம் போய் சொல்லியிருப்பேன், நான் எம்ஜிஆருக்கு பாட போகிறேன், இந்த பாட்டு பாட போகிறேன்னு இதை பாடி கூட காமிச்சிருப்பேன். நாளைக்கு அது வேற ஒருத்தரோட குரலில் வந்துச்சுன்னா எம்ஜிஆருக்கு இவரோட வாய்ஸ் பிடிக்கல, அதனால வேற ஒருத்தரை போட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க, அதை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களுக்காக வெயிட் பண்ணேன்னு சொல்லி புரட்சி தலைவர் வந்து எவ்வளவு தூரம் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனிச்சாருங்கிறதுனால தான் இன்னைக்கும் நம்மளோட மனசுல வாழ்றார் அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது.